ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அப் டு டேட் யூடியூப் சேனல். இது உங்களது சேனல். இந்த எபிசோட்ல பட்டிமன்ற பேச்சாளர், லெஜெண்டரி ஸ்பீக்கர் மணிகண்டன் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சி மார்வல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனி சவுத்ஃபீல்ட் மிஷிகன்ல தான் நடந்துச்சு. வாங்க போய் சொற்பொழிவு கேட்கலாம். The venue is at Marvel Technology in Southfield, Michigan. பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களுடைய சிறப்பு பேச்சு இன்னைக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே. அனைவருக்கும் வணக்கம். எம்பிஎஸ் தமிழ்ச்சங்கம் வழங்கும் ஓர் கலந்துரையாடல் சொற்பொழிவாளர் மணிகண்டன் அவர்களுடன் மற்றும் தொழில் முனைவோருக்கான நிகழ்ச்சியும் கூட. இந்நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் சீராரும் பதனமென திகழ்பரத கண்டமில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு கிரைநுதரும் தரித்தனரும் திலகனுமே. அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு துறையில் அனுபவங்களை கையாண்டு சொற்பொழிவுகள் மூலம் பலரது வாழ்க்கையை மாற்றியவர். இவரது வார்த்தைகள் நம் உள்ளங்களை தொட்டு செல்லும். இந்நிகழ்வை அழகாக இருக்கும் திரு மணிகண்டன் அவர்களை மிஷிகன் தமிழ் சங்கம் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு பிறந்தாய், அழுதாய், சிரித்தாய், தவழ்ந்தாய், நடந்தாய், வளர்ந்தாய், படித்தாய், பணிபுரிந்தாய், சம்பாதித்தாய், சேமித்தாய். இவை அனைத்திலும் உன் தாய் உன்னுடன் இருக்கிறாள், மறந்து விடாது. அன்னையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில திரு மணிகண்டன் அவர்களை சந்திக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா 2017 பொங்கல் தமிழ்ச்சங்கம் பொங்கல் ப்ரோக்ராம் நான் செயற்குழு தலைவராக இருக்கும்போது திரு மணிகண்டன், மோகன சுந்தரம், சுமதி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு 2-3 நாட்கள் செலவழித்தது மிக 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 மகிழ்ச்சியான தருணம் எங்களோட வாழ்க்கை. ராசி பலன்படி நண்பர்களால் சோதனை எப்போதும் இருக்கு. லாஸ்ட் ஸ்பீக்கர்னா தெரியும், ரோட்டரி லைன்ஸ் ஆண்டர்பிரினர் கான்ஃபரன்ஸ்னா 7 மணிக்கு மேலே எப்படி இருப்பாங்க மக்கள் புரிஞ்சு சிரிக்கிற 4 பேர். 3/4 மணி நேரம் பேசினேன். அங்கங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துருக்கு. மைக்கு சரியா கேட்கலன்னு நினைச்சு சவுண்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டு சவுண்ட் இன்ஜினியர் மைக்கு சரியில்லைப்பா, சரி பண்ணுங்க. அதனால என்னென்னமோ ஒயரெல்லாம் பண்ணிட்டு என்னை கிட்டக்க பார்த்து மைக் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் லூஸ், நீ பேசு. புரிஞ்சாதான் சரி. புரோட்டோகால் படி அதுவும் சில பேர்லாம் கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அவன் நீ பேசுன்னு சொல்லி கடைசியில் 10 நிமிஷம் அவன் பேசிட்டு போயிடுவான். நான் யாரை பத்தியும் சொல்ல விரும்பல. எனக்கு இந்த மாதிரி யாரும் பேச கூப்பிடாட்டி நான் கவலைப்படாதவன். ஏன்னா எங்க அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸ் அரைச்சி பேசுற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். அவர் பாக்குறாப்ல. ஏற்கனவே நாங்களே அப்படித்தான். ஐ லைக் திஸ். சில பேர் ஜோக் சொன்னா அப்புறம் பாக்கி அப்புறம் என்ன ஜோக் சொன்னா சிரிக்கிறார் பாருங்க. நான் திருப்பி சொல்றேன், செட் பண்ணி கல்பனா வந்து எங்க பெரியமா மாதிரி எங்க இருந்து என் பெரியமா வருவாங்க.
பெரியமா இல்லையேன்னு நான் வந்தேன். பாருங்க, நான் அமெரிக்கா வந்து லூசாவே ஆயிட்டேன். ஏன்னா டயஸ்ல பேசுவான், போடியத்துல பேசுவான், குடிச்சு பேசுவான், நான் நடந்து பேசி ஓடி பேசி ரைட். உலகத்திலேயும் பின்னாடி இருந்து என் கல்யாணத்துல எங்க மாமனார் கூட இப்படி ஒருத்தர் வந்ததுல இருந்து ஒரு 33 தடவை எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா நீங்க தப்பு இல்லாம பாடினீங்க. கேக்குறாங்க இந்தியாவில பாடுறது இல்லையா, அவங்க தமிழ்நாட்டிலே தெரிகிறது இல்லையா. கம்பராமாயணம் எழுதினது சேக்கலார்னு சொல்ற ஊர்ல இருந்து இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நான் நல்லபடியா நாளைக்கு ஊருக்கு போகணும் இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணம் பேரு எங்க வீட்டு தெருவில் ஒருத்தர் திருப்பதிக்கு போகணும்னா 6 நாள் ஆச்சு. என்ன மாப்பிள்ளன்னு 5000 ரூபாய் கொண்டு போனேன், சாமி பார்க்க லேட் ஆயிடுச்சுன்னா. இன்னொருத்தர் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டா, என்னன்னு 5 லட்சம் ரூபாய் கொண்டு போனேன், சாமி பார்த்துட்டா. இன்னொருத்தன் 5 கோடி கொண்டு போனான், திருக்கல்யாணம் எல்லாம் பண்ணி லட்டெல்லாம் கொடுத்துட்டான். இன்னொருத்தன் 50 கோடி கொண்டு போனா, பெருமாள் சொல்லிட்டார் நீ வீட்டுல இருந்து நான் வந்துட்டு போறேன். நீங்க திருப்பதி பெருமாளை இங்கேயே வந்து அவர் போன்ல என்கிட்ட பேசின போது ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுக்கல. அப்படியா எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது 50வது ஆண்டு பொன்விழா. அமெரிக்காலையும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு பாருங்க, தமிழ் சங்கத்துல எந்த வருஷம் நான் வந்து பேசினாலும் அடுத்த வருஷம் அந்த பிரசிடென்ட் மெம்பரா கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் வாழ்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சிகன்ல மட்டும்தான் தமிழ் சங்கம் ஒத்துமையா ஒரே சங்கமா இருக்கு. சாப்பிட போனாலே விட்டணும் திருச்சி வச்சிருப்பாங்க. ரொம்ப எளிமையா இருக்காரு செக்ரட்டரி. அவர் பாவம் கோபிநாத் மாதிரி போட்டு சூட்டலாம். அவருக்கும் ஒரு கை அவர் தான் முடிஞ்சோடனே செக் கொடுக்கணும். ஒரு அம்மா பாக்குது, உன் பேச்சுக்கு செக் வேற. நம்ம ஊர்லயே அப்படித்தானே பண்ணுவோம். தமிழ்நாட்டிலேயே பிரபலமான ஒருத்தனை கூட்டிட்டு வந்துருவோம், அவனுக்கு 3 எழுத்து தருது தெரியாது. நான் திருப்பி சொல்றேன், பாலா மாதிரி லட்ச ஆண்டர்பிரனர் நான் பார்த்திருக்கேன். எனக்கு இதே விஷயத்தை போர்ச்சூர் போட்டு கார்பரேட்டா தாஜ் ஹோட்டல்ல வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் STM சக்சஸ் த்ரூ மோட்டிவேஷன் 1 hour பேச தெரியும். பாலா மாதிரி அமெரிக்காலோ லண்டன்லயோ சிங்கப்பூர்லயோ போய் ஜெயிச்சு பல பேருக்கு வேலை கொடுத்த தமிழர்களையும் எனக்கு தெரியும். எனக்கு ஏன் அந்த மனுஷனை ரொம்ப பிடிச்சதுன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்திக்கு வந்து முந்தா நேத்து நான் ஒரு கோவில்ல டெம்பிள்ல பேசினேன், ஐயாக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ் சங்க ஏற்பாடு. நேத்திக்கு ஆஃப்டர்நூன் என்னை அவுட்டிங் வெளியில கூட்டிட்டு போனாருங்க. இது அவர் ஆபீஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை சொம்பு தூக்கி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனா தமிழர்களுடைய சாபக்கேடு நல்லது செய்யறவனை பாராட்டாம இருக்கிறது. நீங்க உட்கார்றதுக்கு 20 சேர வீட்டுல இருந்து அவரே தூக்கி, யாருமே இல்லைங்க நேத்திக்கு. என்ன அந்த ரூம்ல அப்படியே இருங்க, இங்க வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு கதவை புஷ் பண்ணி 4 சேரா கொண்டு வந்து வச்சாங்க. இந்த தமிழர்கள்லாம் இதை விட ஒரு தமிழனுடைய அப்புல நான் பார்க்கல. 3 நாள் அந்த சகோதரி பண்ணி அந்த அம்மா சொல்லுது, சாரதாக்கா நான் போடுற சாப்பாடு தான் அவங்களுக்கும் கை தட்டி இல்லை. நான் திருப்பி சொல்றேன், பாடுறது ஈஸி பகவான், ஆடுறது ஈஸி அபிநயம் இருக்கும். பேச்சு மட்டும் நல்லா பேசணும், நாகரிகமா பேசணும், சபையறிஞ்சு பேசணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும், புரியுற மாதிரி பேசணும், வீட்டுக்கு 4 விஷயம் எடுத்துட்டு போற மாதிரி பேசணும். எவனோ ஒருத்தன் சொன்னா ஆணு பார்ப்போம். நான் உண்மையா சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து வந்ததுதான். இங்க இருந்து யாராவது இந்தியா வரணும், நாட்டுல செட்டில் ஆகணும்னு நினைச்சா கொண்டுருவேன். அங்க விட இங்க ஒழுக்கமா இருக்கீங்க, பண்பாடோட இருக்கீங்க, கோவில் போறீங்க, வர்றவனுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பேசுறீங்க, நல்ல தமிழ் பேசுறீங்க. இன்னும் 20 வருஷம் ஆனா கூட நம்ம நாட்டுல டெத் சர்டிபிகேட் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியது. நான் தப்பா பேசல, உலகத்துல உயர்ந்தது என் நாடு இல்லைன்னு சொல்லல. நல்ல விஷயம், எனக்கு வருத்தம் இருக்காதா என் கண்ட்ரி இப்படி போகணும்னு? 6809 மொழி பேசுறோம் உலகத்துல, அது 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல 1 என்னுடைய தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழை நல்லா உச்சரிச்சாங்க. நான் பாவம் பாலாவேல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாரு, சார் எல்லாரும் வந்துட்டாங்க. சத்தியமா அவங்க வீட்டுல எல்லாரும் 10 மணிக்கே கிளம்பிட்டாங்க.
நான் கொண்டு வந்த பேக், ஏன்னா இங்க டிக்கெட் $150 கேரி பண்ணி கொண்டு வந்தா $300. சரி, நான் ஒரு பைய கொண்டு வந்துட்டேன். நானே ஒரு பேக்கு கொண்டு வந்தேன். அத வரைக்கும் தூக்கி போட்டு ஒரு புது பேக்கை வாங்கி வீட்டுல வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நான் எல்லாம் எத்தனையோ இவங்களை விட இந்த வார்த்தையை சொல்றேன். அப்பா டக்கர்லாம் பார்த்துட்டேன். ஆனா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வளைஞ்சு கொடுக்குற எளிய தன்மை இருக்கு பாருங்க. எனக்கு அதெல்லாம் இவங்க விடுங்க, முதல்ல கூப்பிட்ட மரியாதைக்கு செய்யணும். +1 படிக்கிற பொண்ணும் டிகிரி படிக்கக்கூடிய பையனும் என்கிட்ட நடந்த விதம் இருக்கு பாருங்க. எல்லாரும் மாதிரி. அப்ப எல்லா வீட்லயும் பிள்ளைங்களை நல்லா நேற்றுக்கு வந்து இந்தியான்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. மகாத்மா காந்தியை பத்தி எழுதுறாரு. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா வாழ்கன்னு ரொம்ப நெஞ்சில பட்டதை நேர்பட சொல்றவரு. சுதந்திர வேள்வி குறித்து காந்தி பேசியிருக்காரு ஒரு 47 நிமிஷம். அது பத்திரிகையில படிச்சுட்டாரு. அதை படிச்சுட்டு காந்திக்கு ஒரு லெட்டர் போட்டார். மிஸ்டர் காந்தி, சுதந்திர வேள்வி குறித்து நீங்கள் மக்களிடம் பேசியது மகிழ்ச்சி. ஒன்று, இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது தவறுன்னு எழுதிட்டாரு. யாரு? நம்ம நேஷனலுடைய ஃபாதர்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்திய. அதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு? அப்பெல்லாம் லெட்டர் எழுதுறது இருந்தது. இப்ப எல்லாமே போன் தான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து கொட்டிக்கோ. எல்லாம் ஒரே ரூம்ல இருந்து எல்லாம் மெசேஜ் தான். அதானே உண்மை. எல்லா வீட்லயும் உள்ளதுதான். அந்த அம்மா சிரிக்கிறாங்க. எங்க வீட்டுல நடக்கிறது அப்படியே சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு காந்தி பாரதிக்கு ரிப்ளை போட்டார். மிஸ்டர் பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்? அதுக்கு பாரதி திருப்பி ரிப்ளை போடுறான். மிஸ்டர் காந்தி, பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் பயன்படுத்துவதில்லை. என்ன கிளாசிக்கல் லாங்குவேஜ் அவன் எழுதுறான் சார். தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து நடிப்பாப்பா. யாம் அறிந்த மொழிகளிலே 18 லாங்குவேஜ் தெரியும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும். யாம் அறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதலில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவடராய் ஆண்மை இருந்தும் கோணனை அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிறாய். வேறு வேறு பாஷைகளை நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, பிரெஞ்சு படி, எல்லா படி. அவன் தாய்மொழியை தப்பு இல்லாம படிடான். அதுக்கப்புறம் அந்த பாரதிதாசன் எழுதுறாரு. வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். இசையொடிந்த தேகத்தில் வந்த வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும். கடல் போல சென்ற விடை பறிக்க வேண்டும். அதுக்கப்புறம் கண்ணதாசன், உங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டி போக முடியாத இடத்துக்கு கூட பாட்டு வண்டியால் நம்மளை டிராவல் பண்ண வச்சவர். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். அவர் எழுதுறாரு. இப்ப அமெரிக்காவுக்கு வரீங்க பேரண்ட்ஸ், 2 வயசு, இங்க குழந்தைய சேர்க்க முடியாது, சர்வன் மெண்டும் கிடையாது. நல்ல வேலை டிஷ்வாஷனும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னா ஆம்பளை எல்லாம் செத்துருப்பாங்க. குழந்தைய வீட்டுல விட்டு 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு கார் வச்சுக்கல, மெட்ரோல வந்து இறங்குறாங்க. கதவை திறந்தோன்னா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் ஒர்க் பண்ணி வர்றவங்களுக்கு. மெட்ரோல ஏறி வந்து உள்ள வந்தோன்ன குழந்தை சொல்லுமா, சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ வாய் திறந்து அம்மா என்று நீ அடைத்தால் அமுதகானம் பேசுமடா. அவ எல்லாத்தையும் மறந்துடுவாள் அம்மான்னு சொல்ற வார்த்தைக்கு. இன்னைக்கு கண்ணதாசன் இருந்தா எப்படி எழுதியிருப்பார்? மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் டையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதரின் நெஞ்சம் கூழாகும், விளங்காம போகும். நீங்க அமெரிக்கால இல்லைங்க, மெட்ராஸே அமெரிக்காவா தான் மாறிடுச்சு. பையனை காலைல கலப்புறாங்க, அவங்க ஓடுறான் டிவி பின்னாடி, வாஷிங் மிஷின் பின்னாடி, ஃப்ரிட்ஜ் பின்னாடி. யாரு? எல்கேஜி பையனை. அவனை தண்ணியை ஊற்றி யூனிஃபார்ம் போட்டு டைய கட்டி அந்த போர்க்கு அதுக்குன்னு தின்னு 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 கிடிச்சு சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி புஸ்தக மூட்டையை மாட்டி, அப்புறம் வாசல்ல ஒரு நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஆட்டோ ஒரு தூக்கி அப்பி, அப்புறம் அவங்க அம்மா ஆய் அப்படிமா ஆயிலடா ஆய் ஆயிலம்மா ஆய். உள்ள இருந்து அப்பா வருவாரு, நீ ஒழுங்கா படி, டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். அவன் கடுப்பாயிடும், ஒன்னும் ஆக மாட்டேன் போ. ஏண்டா எப்படிமா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும்? எல்லாமே
சார் இப்ப எங்க அப்பாவோட நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், என்னோட என் குழந்தை பிரம்மாண்டமா இருப்பான். ஆனா எங்க அப்பா மேல நான் வச்ச மரியாதை என் மேல என் புள்ள வைக்குமானா ஒரு சார் பொண்ணு ரூமு அவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கான். நான் பாட்டுக்கு உள்ள போய் படுத்து அவன் வந்திருக்கும் போது அப்படி கதவை திறந்து வரேன் வித்தவுட் ஒரு பர்மிஷன் யூஸ் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அங்கிள் வித் பிளஷர் அப்படின்னா இந்த ஒழுக்கத்தை கத்து தந்ததற்காகவே இவர்களுக்கு பாராட்டு. இல்லாதத உங்களுக்கு தினீக்ஸா சொல்லல. மெட்ராஸ்ல புள்ள வளர்க்க முடியல, போட்டு அடிக்கிறான் புள்ளைய. முட்டா பைய பத்த முட்டா பையலன்னு 8th பிளாட்ல இருந்து ஓடி வரான். ஏன்டா அடிக்கிறேன்? நான் சும்மா இருங்க சார், 3 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஏவில சேர்த்து மாசம் 30,000 ரூபாய் செலவு பண்றேன், அவ்வளவு கிளாஸ் வைக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். 2 வருஷம் இவன் ஜூம்லயே படிச்சான் சார். சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல. 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையில அவனுக்கு சன்னுக்கு 3க்கும் தெரியல, உனக்கு ஓ சன் எது ஏன் சன் எது? ஒண்ணுமே பண்ண முடியல சார். அவன் பிறக்கும் போதே பிரில்லியன்ட் தான். 3ஆம் கிளாஸ் மிஸ் என்கிட்ட சொல்றான், நான் ஒரு ஸ்கூலுக்கு ஆனுவல் டேக்கு போயிருக்கேன் சார், நான் வாதியார் வேலையை ரிசைன் பண்ண போறேன். நான் ஏமாந்தேன். எக்ஸாம் பேப்பர்ல திமுக துணைன்னு போடுறான் சார். என்னன்னு கேட்டா திருச்செந்தூர் முருகன் ஓடிக்கிறான். 8th பையன் கவுன்சிலர் வீட்டு பையன் அதிமுக, அவன் அதிமுக துணைன்னு எழுதினானா. ஏன்டா அருள்முக திருச்செந்தூர் முருகன். நீங்க பசங்கள்கிட்ட கேட்டு சார், நான் உண்மையில நடந்ததை சொல்றேன். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், பாடுறா டிவியில பேசுற மாமா வந்திருக்காரு அப்படின்னாரு. அவன் கடுப்பாயிட்டான். ஐபிஎல் போது போயிட்டேன். அவன் விசஜந்துவா என்னை பாக்குறான். அப்பா சொன்னாரு, அவர் டீ காபி சாப்பிட மாட்டாரா, ஒரு டம்ளர் மில்க் குடு, பால் குடுன்னா. அவன் சொன்ன வார்த்தை, இடவு இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் வீட்டுல சாப்பிட முடியுமா நம்ம? அந்த பாலை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல அப்படி டொம்முன்னு வச்சான். பால் அப்படியே ஷேக் ஆச்சு. தம்பி பால் ஆடுதுன்னு கிட்டக்க வந்து என்னை பார்த்து அப்படி நான் பால் ஆடுதுன்னு, இல்ல மாமா அது மாடுதுன்ட்டான். வேண்டாங்கன்றுவேன். ஏன்னா அது ஃபோர்க்ல குத்தி ரொட்டேட் பண்ணி சாப்பிடுறேன். நமக்கு தெரியாது, இப்படி தடவுவோம். இந்த பர்கர் எவன் கண்டுபிடிச்சான்னு நான் தேடி தெரியல. லூசாவே இருக்காங்க. ஆமாமா, நான் அன்னைக்கு ஈசிஆர்ல பாண்டிச்சேரியில முடிச்சிட்டு பசி வேற வெஜிடேரியன். என் டிரைவரை போய் பர்கர் வாங்கிட்டேன். 650 ரூபான்னா. 650 ரூபாய்ல எங்க பாட்டி குடும்பமே நடத்திடுவா. அது சின்ன வயசுல நாய்க்கு பொறா ரொட்டி போடுவோம்ல, அதை ஓவனுக்குள்ள வச்சு இந்த ஆட்டுக்கு கொடுக்கற இலத்தலையை இடையில வச்சு, அடுத்துதான் ரொம்ப டாப்பு. சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேல சாசை ஊற்றி இன்னமா ஒரு பைய பர்கர் சாப்பிடுவீங்க. அப்படியே பர்கர் காரங்க மேல கேஸ் போட்டாலும் பையில இருக்கிற மொத்த செலவும் தமிழ் சங்க மெக்சிகன் செக்ரட்டரியோட. இன்னைக்கு என்ன டே? மதர்ஸ் டே. சூப்பர். இப்போ ஒரு அடுத்த 5 நிமிஷம் உங்களை வந்து உலகத்துல உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. 100 சிறுகதைகள் நோபல் பரிசுக்கு போச்சு. 100 சிறுகதைகள் போச்சு. சிறுகதைகள்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்குற சரவணன் மீனாட்சி இனியா இலக்கியா இல்ல. ஐயோ, குக்கு கோமாளின்னு ஒரு ஷோ போடுறான். 6 ஆம்பளை சமைக்கிறான், 3 லேடிஸ் 6 ஐஸ் அப்படிங்கிறாங்க. நாங்க 2 மணிக்கு லஞ்ச் முடிச்சு வெள்ளம் வைண்டப் பண்ணி எனக்கு 6 மணிக்கு அட்லாண்டா பிளைட். நான் போயிட்டு நாளைக்கு நல்லபடியா போகணும். அதுவே சில பேர் நீ வரமாட்ட போலயே, பிளைட் கிளம்பலையாமே அமெரிக்கால இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், நம்ம வெள்ளை சட்டை போட்டாலே 3 நாள் தூக்க மாட்டாங்க. ஆனா இங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க. அதுவும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸும் இங்க வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், தமிழென்றும் தமிழரென்றும் சிறிதொன்று தாம் புரிவோர் அவர் பெருமை அரசு இருக்கிறது. இந்த 50வது வருஷ விழாவுக்கு முடிஞ்சவன் அள்ளி கொடுங்க, முடியாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க சங்கத்தை பத்தி தப்பு பேசாம போங்க. சங்கம் லைஃபோடைய சீக்ரெட், வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது உங்க செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில போடுங்க. லைஃப் நல்லா இருக்கும். நம்ம சிரிக்கிறதே இல்ல, ஆடிக்காரில் போறது மட்டும் இல்ல லைஃப். ஆஸ்பத்திரிக்கு போகாம கடைசி வரைக்கும் வாழ்றதா லைஃப். அவர் தான் கரெக்ட். நான் டாக்டர் வீட்டுக்கே போக மாட்டேன், ஏன்னா போய் நோய் வந்துருக்கு. சார் நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா டாக்டரை பார்க்க போனேன். உள்ள இருந்து நர்ஸ் ஓடி வந்தா, பேச விடல. என்னமா தர்மாமீட்டர்னா. அப்புறம் சட்டையை கழட்டி அக்கல்ல வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து ஸ்கேன் எடுத்து 8500 ரூபாய் பில்லு கொடுத்தாப்புல. உள்ள இருந்து டாக்டர் வந்து, வாங்க மணிகண்டன் என்ன விஷயம்னாரு. இல்ல சார் அமெரிக்கா போறேன், மே
29ஆம் தேதி எங்க அப்பா அம்மாவுக்கு 100ஆண்டு விழா, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். இதை புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். பத்திரிக்கைக்கு அந்த நர்ஸ் ஸ்கேன் எடுத்து ஊசி போட்டு வாங்குறாங்க, விளங்குமா? நான் திருப்பி சொல்றேன், டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க. முதல்ல இந்த வீட்டுல டிவி, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு குடும்பத்தோட ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்க. நமக்கு வராத ஜோக்ஸா? இந்த நோபல் பரிசு வாங்கின முதல் கதை எழுதப்பட்ட நாடு வந்து டேனிஷ் நாடு. அந்த 100 கதைகளையுமே நான் படிச்சிருக்கேன். அதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ரைட்டர். அவர் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா 320 புக்கை தமிழ்ல எழுதியிருக்காரு. புதுமை பித்தனோட, ஜெயகாந்தனோட இன்னைக்கு தூக்கி சாப்பிட்றாரு. 98 நாடுகளுக்கு போயிருக்காரு. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவர். ராஜபாளையம் தாண்டி மல்லாங்கனருங்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களும் கிளாஸ்மேட். நான் எப்ப அமெரிக்கால இருந்து போனாலும் ஒரு 50,000 ரூபாய் கவர்ல போட்டு ட்ரெஷர் நடந்துடக்கூடாது. அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல ஒரு என்னால முடிஞ்ச தொகையை கொடுப்பேன். ஏன் பாரு, நீங்க எழுதின கதைகளை தான் சார் நாங்க மக்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுத்துறேன். அந்த மாதிரி ரைட்டர்களை நீங்க உலகத்துல வந்து தமிழ்நாட்டில் சில பேர் பிறந்ததுனாலே சாபக்கேடு. உண்மையா சொல்றேன், நீங்க மலையாளத்துல கூட ரைட்டருக்கு உள்ள மரியாதை இங்க கிடையாது. நீங்க டெலிவிஷன்லயோ சினிமாலயோ 3ஆம் தர ஆர்டிஸ்டா வந்தா கூட கொண்டாடுவான் நம்ம ஊர்ல. அமெரிக்கால ஒரு ரைட்டர் ஒரு நல்ல சிறுகதை எழுதினா மறந்துடாதீங்க, 5 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. 5 கோடி ஒரே ஒரு நாவல் எழுதினா லைஃப் செட்டில். 300 சொச்சம் புஸ்தகம் எழுதியிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன். அவர் எப்படின்னு முதல்ல உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல சாகித்ய அகாடமி விருதுக்கு போகும். 2-3 வருஷமா அவர் தான் வாங்கிட்டு இருக்காரு. கடைசியா லாஸ்ட் இயர் அவர் வாங்கின அந்த புஸ்தகத்துக்கு பேரு சஞ்சாரம்னு பேரு. அது என்னன்னா நாதஸ்வர கலைஞர்களை பத்தி. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போய் அவரை எப்படி இன்வைட் பண்ணி எல்லாம் கூப்பிடுவோம். கல்யாணத்துக்கு வந்தா கெட்டி மேல எம்போம். ஆனா தாலி கட்டி முடிச்சோன்னா சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம். அவன் ஒரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வருவான்ல. இதெல்லாம் எழுதினவர் சாகித்ய அகாடமி விருது டிக்ளேர் பண்ணிட்டாங்க சகோதரி. மறுநாள் காலையில் இன்னைக்கு எளிய வாழ்க்கை வாழ்றாரு, அமைதியா. 320 புஸ்தகம், 98 நாடுக்கு டிராவல் பண்ணியிருப்பாருன்னா படிச்சதுனால வந்த பண்பு. அப்படியே எளிமையா இருப்பாரு, பாத்துக்கங்க. காலையில அவர் கதவை திறக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த 8 நாயின கலைஞர்கள் உட்கார்ந்து தோடி ராகம் வாசிச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. என்னங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்துல மகாராஜா தர்பாருக்கு வந்தா வாசிப்போம். எங்க லைஃபையும் 100 வருஷத்துக்கு அப்புறம் படம் பிடிச்சு புக்கா எழுதி பரிசு வாங்கியிருக்கீங்க. நாங்க கோல்டு காயினா போட்டு உங்களுக்கு செயின் போடணும், ராஜாக்கு போடுற மாதிரி. எங்கள்கிட்ட வசதி இல்லை. ஆனா எங்களால மூச்சை முத்தடக்கி தோடி ராகம் வாசிக்க முடியும். அசந்துட்டான் சார் அந்த ரைட்டர். நீங்க தீம் ஒர்க்னு எழுதி போட்டுக்க கூடாது. நீங்க உண்மையாவே ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்றேன் சார், நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை பேர் வேல்யூ சிஸ்டம், பிரின்சிபாலுக்கு வணக்கம் சொல்லுங்கிறோம், டீச்சருக்கு சொல்லுங்கிறோம். அதை விட டாய்லெட்டை சுத்தப்படுத்துற ஆயாமாக்கு தான் சொல்லணும். அவதான் யூரின் இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கிறான். நேற்றுக்கு இவர் வரும்போது உள்ள பார்த்தேன், கதவெல்லாம் திறந்து இங்க ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு கீழ் லெவல் வேலை பார்க்கிற லேடி. அந்த அம்மாட்ட அவ்வளவு பணிவா சும்மா தான் பேசினாரு. அப்ப என்ன தெரியுதுன்னா, மனிதனுக்கு மனிதன் மதிக்கணும், வேல்யூ சிஸ்டம். நீங்க இண்டஸ்ட்ரியில கூட சொல்றேன், நீங்க இங்க பொறுத்த வரைக்கும் அவன் என்ன டாப் லெவல் மேனேஜரா, குரூப் லீடரா இதான்னு பார்க்க கூடாது. கீழே உருளாம். உன்னைய எப்படி பிறர் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ நீ எப்படி பிறரை நடத்துறியான்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோ. 2வது விஷயம், அப்பாங்கிற கேரக்டரை பத்தி இன்னும் ஒரு 10 நிமிஷம் மயான அமைதியில் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. திருப்பியும் நான் வந்து பாலா சாருக்கு எல்லாரும் ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் வந்து வரைக்கும் பார்த்து பண்போட நான் திருப்பி சொல்றேன். இந்த நட்புக்காக எதையும் நான் செய்வேன். எப்போதும் இங்க இருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரிட்ஜா நான் இருப்பேன். என் சகோதரி நீங்க கூப்பிடாட்டியும் திருப்பி உங்க வீட்டுக்கு தான் வருவேன். ரொம்ப எவ்வளவு ஒரு 2-3 நாள் இருந்தோம். இந்த அன்னோனி எல்லாம் இவர் பாட்டு கிளம்பி இங்க வந்துட்டார் 10 மணிக்கு. என்னங்க இல்ல நாங்க சேர் எடுத்து போடணும், எல்லாரும் வருவாங்க, கூப்பிடணும். நாங்க உங்களை சகோதரி கூட்டி வருவாங்க. இதை விட ஒரு பண்பாட்டு சிறப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப மன நிறைந்து சொல்றேன், இந்த தமிழ் சங்கம் 100ஆண்டு விழா காணணும்.
மிஷிகன்ல கடைசி வரைக்கும் 2வது சங்கமே கூடாது. ஒரே சங்கமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நல்ல மனிதர்களை கூட்டிட்டு வந்து நீங்க சிறப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல ரொம்ப பிரமாதமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு தடவை இறைவனுடைய ஆசீர்வாதம், இயற்கையினுடைய துணை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம சிந்திப்போம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனைத்து அன்னையர்களுக்கும். நம்ம சொல்லின் செல்வர் அதை இன்னும் சிறப்பிச்சிருக்காரு, எல்லாரையும் சிந்திக்க வச்சிருக்கிறாரு, நிறைய சிரிக்க வச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. அன்னையர் பற்றி நிறைய பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்று நாங்கள் நடக்க இந்த ஈவெண்ட்டோட மெயின் ரீசன் என்னன்னா, தம்பி அவர் சொன்ன மாதிரி நிறைய தமிழ் சங்கம் பிரசிடென்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். வினோத் இருக்காரு, நிறைய பேர் நாங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த தமிழ் சங்கத்துக்கு. பட் ரொம்ப வித்தியாசமா இவர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு ரொம்ப நல்லா பண்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு எங்களெல்லாம் ஐடியா கேட்கறதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த ஈவெண்ட் நாங்கள் பண்றதோட மெயின் ரீசன், எங்களோட பொன்விழா வருது ஜூலையில். அதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சு நிதி திரட்டிட்டு இருக்கோம். இந்த மைட்டன்னு ஒரு குரூப்பை நாங்கள் ஒரு 2 வாரம் முன்னாடி ஆரம்பித்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில். அதோட பர்பஸ் என்னன்னா, எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸையும் ஒன்றா சேர்க்கணும். நான் நிறைய ஆண்டர்ப்ரனர் கம்யூனிட்டியில் இருக்கிறேன். தெலுங்கு கம்யூனிட்டிஸ் ஒன்று இருக்குது. டெக்னு தமிழ் டெக் ஆண்டர்ப்ரனர் கவுன்சில்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு 250-300 பேர் இருக்கும் அந்த குரூப்பில். ஸோ அது பல ஸ்டேட்லேயும் நல்லா பிரபலமாக இருக்குது. நியூஜெர்சி, டாலஸு. ஸோ நியூஜெர்சி, டாலஸ்லாம் இருக்கிற மாதிரி ஏன் மிஷிகன்லையும் இருக்கக்கூடாது? நம்ம எல்லாரையும் ஒன்று திரட்டுவோம். இந்த விழாக்காகவும் சரி, நம்ம எல்லா ஆண்டர்ப்ரனரையும் ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அந்த பொன் விழாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். மெயினாக அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் முன்னாடி நம்ம ஒன்றா சேர்ந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் அந்த மைட்டன் குரூப்பை நம்ம இன்னும் பெருசாக ஆக்கி அடுத்த அந்த டெக் கான்ஃபரன்ஸ் போன மாதம் ஃப்ளாரிடாவில் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் மிஷிகனில் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கு நம்ம இந்த குரூப்பை இன்னும் பெருசாக ஆக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுப்போம் இந்த நெக்ஸ்ட் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள. ஸோ எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபுட் இருக்குது, ப்ளீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போய் அன்னையர் தினத்தை கொண்டாடுங்க. நன்றி. ஸோ வியூவர்ஸ், எப்படி இருந்தது சொற்பொழிவு? திரு மணிகண்டன் அவருடைய பேச்சு எப்போவுமே நகைச்சுவையாக இருக்கும். பட்டிமன்றத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் மிஷிகனில் எங்கள் கூட பேசி சொற்பொழிவு ஆற்றுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.